ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்கலாம்னா ஸ்ட்ரிங் இன் ஜாவா. ஸ்ட்ரிங்னா என்னன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங் அப்படின்னா இது ஒரு டேட்டா டைப் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? எதுக்காக ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்ஜெக்டை கேரக்டரா ஸ்டோர் பண்றதுக்கு. உதாரணத்துக்கு இப்ப கேர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். ஓகேவா? கேர் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். இதுல நம்ம எத்தனை வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம்? சிங்கிள் வேல்யூ தான் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். இதே இது எனக்கு இப்ப ஆம்பிஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா, அப்ப ஸ்ட்ரிங்ல கேர்ல ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஸோ வேற எங்கே போகலாம் அப்படின்னா, ஸ்ட்ரிங் அப்படிங்கிற கான்செப்டுக்கு போனால் ஸ்டோர் பண்ண முடியும். அப்ப ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரிங்கை எப்பயுமே டபுள் கோர்ஸ்ல நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இதை தான் ஸ்ட்ரிங் யூஸ் பண்றோம். அப்ப ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேரக்டரை யூஸ் பண்றதுக்கு கேர் டேட்டா டைப் போதும். இங்க பாருங்க, ஏஎம் பிஐ டிஐஓஎன் இந்த மாதிரி மல்டிபிள் கேரக்டர்ஸ் இருக்கு. அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஸ்ட்ரிங் தேவை. ஸோ அதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லியிருக்கோம். ஆப்ஜெக்ட் ரெப்ரசன்ட் இன்டு தி சீக்வன்ஸ் ஆஃப் கேர். புரியுதா? அதுக்கடுத்து ரெண்டாவதா உள்ள பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் which means once object is created and it cannot be changed அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னது அப்படின்னு பார்ப்போம். அது போக மூணாவது பாயிண்ட் த்ரெட் சேஃப் அப்படின்னு சொல்றோம். அப்ப இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிளா இந்த இடத்துல மறுபடியும் ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸ்ட்ரிங் எஸ், இதுல ஹலோ அப்படின்னு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர் ஆஃப் சீக்வன்ஸ் நாம இது பண்ணியிருக்கோம். ஓகே, தென் இந்த எஸ்ஸுக்கு அப்புறம் என்ன வேர்ட் ஸ்டோர் பண்ணலாம்னா, ஹாய் அப்படின்னு ஒரு வேர்ட் ஸ்டோர் பண்ணுவோம். இப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன். ஓகேவா? சிஸ்டம் டாட் எஸ் அவுட்ல நம்ம என்ன பண்றோம், இதை பிரிண்ட் பண்றோம். இந்த எஸ் நம்ம பிரிண்ட் பண்ண சொல்றோம். இப்போ இங்க என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்டை வச்சு பார்க்கும்போது இட் இஸ் அன் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். ஏதாவது என்ன பண்ண முடியாது, இது சேஞ்ச் பண்ண முடியாது ஒன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்த லாஜிக் படி ஒருவேளை நம்ம யோசிச்சோம்னா, இந்த ஹலோ அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுமா அல்லது ஹாய் பிரிண்ட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாய் தான் பிரிண்ட் ஆகும். அப்பதான் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்களே, ஆனா இது இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட்னு சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையும் ஜாவால ஹீப் மெமரியில அதை ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இந்த ஹலோ எங்க போய் ஸ்டோர் ஆகும்னா ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹலோ அப்படின்னு ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ இந்த ஹலோ இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட் டைம் நம்ம இது பண்ணும்போது ஹாய் அப்படின்னு இருக்கா, ஹாய்ங்கிற இந்த வேர்டு இங்க ஸ்டோர் ஆயிருக்கு, இந்த ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ இந்த ஹீப் மெமரியில ஸ்டோர் ஆயிருக்கும் போது இங்க என்ன ஆகுதுன்னா, இந்த ஹாய் இந்த பாயிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹலோல இருந்து டிஸ்கனெக்ட் ஆகி ஹாயை டினேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா என்னவா இருக்கு, உள்ள ஸ்டோர் பண்ணி தான் வச்சிருக்கோம், பட் தெரியல. அததான் அவங்க சொல்றாங்க இட் இஸ் அன் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். இதுக்கு பதிலா இந்த ஹலோவுக்கு பதிலா ஹாய் அப்டேட் ஆகல, ஹலோவை ரீப்ளேஸ் பண்ணவும் கிடையாது. ஹலோங்கிற வேர்டு எக்ஸிஸ்ட்ல இருக்கு மெமரியில, பட் ஹாயை என்ன பண்ணுது, கம்பைலர் பாயிண்ட் பண்ணுது. ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா இட் இஸ் அன் இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட். இந்த ஹலோ என்ன ஆகும்னா, ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்பொழுது கார்பேஜ் கலெக்ஷன் அப்படின்னு ஒரு படிச்சிருப்போம் கார்பேஜ் இதுல ஜாவால. ஸோ கார்பேஜ் கலெக்டர் மூலமா இது ரிமூவ் ஆயிடும்.
ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது பாயிண்ட்டுக்குரிய பாயிண்ட் மீனிங். ஓகேவா? புரியுதா? ஸோ தென் ஸ்ட்ரிங்கை எத்தனை வேஸ்ல கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா டூ வேஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லிட்ரல், யூசிங் லிட்ரல். ஸோ அப்படின்னா ஸ்ட்ரிங் எஸ் ஹலோ இந்த மாதிரி கிரியேட் பண்றதுக்கு பேர் வந்து என்னது? யூசிங் லிட்ரல் அப்படிங்கிறது இது. ஸோ இதில் என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இதே ஹீப் மெமரியை நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஹீப் மெமரியில் ஸ்ட்ரிங் லிட்ரலில் நம்ம கிரியேட் பண்ணும் பொழுது இந்த இடத்துல ஹீப் மெமரி ஸ்ட்ரிங்கை பொறுத்தவரையும் ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல், அதாவது எஸ்சிபி அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, இந்த ஹீப் மெமரி ஏரியாக்குள்ள எஸ்சிபிங்கிறதுக்குள்ள தான் இந்த ஹலோ என்ன பண்ணியிருக்கும்? ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகேவா? யூசிங் லிட்ரல் இருக்கும் பொழுது. தென் யூசிங் நியூ கீவேர்டு. யூசிங் நியூ கீவேர்டுனா வழக்கமாக ஒரு கிளாஸ்க்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஸ்ட்ரிங்கு ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் இதற்குள்ள நம்ம வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அல்லது ஸ்ட்ரிங் எஸ்டிஆர் நியூ ஸ்ட்ரிங் அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டு எஸ்டிஆர் ஈக்குவல் டு ஹாய் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணலாம். ஓகேவா? ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹாலோ அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ அகைன் நான் ஒன் மோர் ஸ்ட்ரிங் இந்த இடத்துல கிரியேட் பண்றேன். ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நம்ம பிரிண்ட் இது பண்றோம்னு வைங்க. இப்போ இந்த ஹலோ கம்பைலர் பாயிண்டர் வந்து என்ன பண்ணிருக்கும்? இந்த அட்ரஸை நமக்கு பாயிண்ட் பண்ணும். இப்போ இந்த அகைன் ஒன் மோர் டைம் நம்ம என்ன கிரியேட் பண்ணிருக்கோம்? ஒரு ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிருக்கோம். என்ன வேஸ் கிரியேட் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா லிட்ரல் வே. இப்போ இந்த லிட்ரல் வேல கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணும்னா புதுசா கிரியேட் பண்ற இந்த ஆப்ஜெக்ட்டுக்குரிய அந்த கண்டென்ட் வந்து இருக்கான்னு பார்க்கும். எதுல? எஸ்சிபியில் இருக்கா, ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல இருக்கான்னு போய் செக் பண்ணும். ஸோ பார்க்கும் இந்த கான்ஸ்டன்ட் பூல்ல இந்த கண்டென்ட் இருக்கா, அப்ப இருக்கு. ஸோ அப்ப இதையே நமக்கு ரெஃபர் பண்ணிடும். புதுசா கிரியேட் ஆகாது லிட்ரல்ல கிரியேட் பண்ணும்போது. அப்ப இதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்ல இன்டன் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஓகேவா? இப்போ s1 ஹலோ டாட் இன்டன், இந்த இன்டன்ங்கிற மெத்தடை இம்ப்ளிசிட்டா கம்பைலர் வந்து என்ன பண்ணுது? இன்வோக் பண்ணுது. எப்பன்னா லிட்ரல்ல கிரியேட் பண்ணும் பொழுது. டாட் இன்டன் இது ரெண்டுமே ஒன்று தான். பட் நியூ கீவேர்டு கிரியேட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹீப் மெமரி. ஓகேவா? ஹீப் மெமரி வச்சோம்னு வச்சுக்கலாம். இது ஏசிபி. இந்த இடத்துல பாருங்க ஹாய்னு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஹாய்னு இருக்கும். செகண்டா ஒரு எஸ்டிஆர் நமக்கு இந்த இடத்துல எஸ்டிஆர் ஒன்றுன்னு வச்சுக்கலாம். அந்த ரெஃபரன்ஸை எஸ்டிஆர் ஒன் அப்படிங்கும் போது புதுசா மறுபடியும் ஹாய் தான் கிரியேட் ஆகும். டூ டைம்ஸ் வந்து ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல கிரியேட் ஆகும். ஸோ நமக்கு ஒரு டைம் தான் கிரியேட் ஆகி இது பண்ணணும், ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல போய் செக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லணும்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸ்பிளிசிட்டா இன்டென் அப்படிங்கிற மெத்தடை இன்வோக் பண்ணலாம். இங்க இம்ப்ளிசிட்டா இருக்கும் இன்டென்ங்கிற மெத்தட், இங்க வந்து எக்ஸ்பிளிசிட்டா இன்வோக் பண்ணணும். ஸோ அதான் இந்த இடத்துல நம்ம சொல்லியிருப்போம். The method intent creates exact copy of string object in the heap memory and stores it in the string constant pool. If another string with the same contents exists in the string constant pool, then a new object won't be created. The reference will be point to the other string அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இப்போ யூசிங் EKVL கிரியேட் பண்ணும்போது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் போல் இருக்காது, ஜஸ்ட் ஹீப் மெமரியில் தான் இருக்கும். இன்டர்ன் மெத்தடுக்கு கால் பண்ணும்பொழுது தான் என்ன பண்ணும்? எஸ்சிபிக்குள்ள போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணி பார்த்துடலாம்.
Java class string அப்படின்னு ஒரு கிளாஸ் நேம் என்ன பண்ணலாம், ப்ராக்டிஸ்னு வச்சுக்கலாம். வேறு ஸ்ட்ரிங்குன்னு கொடுக்கக்கூடாது, ஏற்கனவே எக்ஸிஸ்டில் இன்பில்டா ஜாவா இருந்துச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும், நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஸோ ஓகே, ஒரு இது கிரியேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொன்னோம், ஸ்ட்ரிங்கை வந்து லிட்டரில் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோமா. ஸ்ட்ரிங் லிட்டர். ஓகே, ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஹலோ அப்படின்னு நம்ம இது பண்ணலாம். ஸோ இதான் வந்து லிட்டரில் கிரியேட் பண்ணுறது. இது எஸ்ஓவில் நம்ம பிரிண்ட் பண்ணோம்னா S1 என்ன வருதுன்னு பார்த்துடலாம் அவுட்புட்டு. ஹலோ வந்துருச்சா, இந்த கன்சோல் இருக்கு, ஹலோ பிரிண்ட் ஆயிருக்கு. அப்போ சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். அப்போ நம்ம தியரிட்டிக்கலாக ஒன்று சொன்னோம்ல, அந்த மாதிரி மாறுதான்னு பார்க்கலாமா. ஹாய், இப்போ S1 கூப்பிடுவோம். இப்போ ஹாய்னு வந்துருச்சு. இந்த ஹாய் வந்து அந்த ஹலோவை என்ன பண்ணல, அப்டேட் பண்ணல, ரீப்ளேஸ் பண்ணல, ஜஸ்ட் அந்த பாயிண்டர் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஹலோங்கிற வேர்டு எஸ்சிபியில் இருக்கத்தான் செய்யும். ஓகே, நீங்க இந்த மாதிரி பிரிண்ட் ஆகுதுங்கிறதுக்காக அந்த இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு டிஃபரன்ஸ் அதாவது ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த கதையெல்லாம் சொன்னது முன்னாடி. ஓகே, வேற என்னது, இது எல்லாமே லிட்டரில் கிரியேட் பண்ணும்போது எஸ்சிபியில் தான் போய் ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இது எப்படின்னா இன்னும் நல்லா புரியும்படிங்கிற இடத்துல நம்ம சொல்லணும்னா, ஸ்ட்ரிங்கு S1 S2 equal to hi dot intern, இந்த மெத்தட். ஓகேவா, இந்த இன்டர்னை வந்து இங்க நாம எக்ஸ்பிளிசிட்டா கால் பண்ணியிருக்கோம், பட் இங்கேயும் இந்த இன்டென்ட் கால் ஆக தான் செஞ்சிருக்கு, நமக்கு கண்ணுக்கு விசிபிள் ஆகல. ஸோ லிட்டரில் கிரியேட் பண்ணும் பொழுது இது நமக்கு தேவைப்படாது, ஏன்னா லிட்டரில் கிரியேட் பண்ணும்போது அது போய் டைரக்டா ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல தான் சேவ் ஆகும். ஓகே, ஸோ லிட்டரல் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து யூசிங் நியூ கீவேர்ட். ஸோ இதில் நம்ம பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா அதே தான், ஸ்ட்ரிங் கிளாஸ் நேமுக்குள்ள ஒரு ரெஃபரன்ஸ் str நியூ, இது ஒரு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, கம்பைலரை ப்ரொவைட் பண்ணும். ஸோ இப்போ நமக்கு ஏதாவது ஸ்டோர் பண்ணணும், வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா இதுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணலாம். கீவேர்ட் அப்படின்னு ஸ்டோர் பண்ணலாம். இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம்னா SY SO என்ன பண்ணலாம், str நியூ கீவேர்ட் அப்படின்னு வரும். அல்லது ஸ்டோர் பண்றதுலாம் இப்படியே ஸ்டோர் பண்ணலாம், அந்த str ரெஃபரன்ஸ் மட்டும் வச்சுட்டு ஃபைன் அப்படின்னு இது பண்ணலாம். ஸோ இதையும் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். என்ன பிரிண்ட் ஆகும், ஃபைன் பிரிண்ட் ஆகுமா அல்லது நியூ கீவேர்டு பிரிண்ட் ஆகுமா? இதை கரெக்டாக கெஸ் பண்ணீங்கன்னா அந்த இம்யூட்டபிள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் புரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஃபைன் தான் பிரிண்ட் ஆகும். ஸோ என்ன அர்த்தம், இப்போ இந்த ஃபைன் வந்து இந்த நியூ கீவேர்டை ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு இல்லை, அதே மீனிங் தான், ஜஸ்ட் பாயிண்டர் வந்து இந்த ஃபைனுக்கு கம்பைலர் டைரக்ட் பண்ணிருச்சு, டொனேட் பண்ணிடுச்சு, அவ்வளோதான்.
வேற என்ன சொன்னோம்? ஸோ இப்போ இதெல்லாம் போய் எஸ்சிபியில் ஸ்டோர் ஆகுமானா கிடையாது. இதை நமக்கு எஸ்சிபியில் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம தான் ஸ்டோர் பண்ணணும். இன்டென் அப்படின்னு நம்ம தான் ஸ்டோர் பண்ணணும். இது எப்படி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன அது ரெஃபரன்ஸ் தானே வேணும். ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஈக்குவலாக இருந்தால் ஒரே இடத்துல ஸ்டோர் ஆகிக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? ஸோ அதை வேணா இந்த இடத்துல ஒரு சாம்பிளுக்கு இதை கூட மாற்றிக்கிறேன். பாருங்க, ஸ்ட்ரிங்கு s2 ஈக்குவல் டு அதே ஹலோ அப்படின்னு நம்ம கால் பண்ணியாச்சு. SOSOல இந்த ரெஃபரன்ஸை நம்ம இது பண்ணுறதுக்கு ஈக்குவல் ஆப்ரேட்டர் போதும். இப்போதைக்கு இது தேவைப்படாது, இதை நோட் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டுக்கு என்ன அவுட்புட் வருது அப்படின்னு பார்க்கலாம். ட்ரூ வருதான்னு. ட்ரூ தான் வருது. ஏன்னா ரெண்டுமே ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட் பூல்ல இருந்ததுனால என்ன ஆயிடுச்சு, ஒரே ரெஃபரன்ஸையே நமக்கு பயன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் இப்போ இந்த இன்டென்ட் கீவேர்டை தூக்கியாச்சு, ஒன்று ஸ்டோர் பண்ணியாச்சு. மறுபடியும் ஒன் மோர் டைம் நியூ கீவேர்டு யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸ்ட்ரிங்கு str1 equal to new string str1 equal to அதே வேர்டு நம்ம நியூ கீவேர்டு அப்படின்னு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் நம்ம ரெஃபரன்ஸ் சேமாக இருக்கா அப்படின்னு கம்பேர் பண்ணலாமா? str equal to str1 ட்ரூ வருமா ஃபால்ஸ் வருமா? ஆப்வியஸாக ஃபால்ஸ் தான் வரணும். ஃபால்ஸே வந்துருச்சு, ஏன்னா இது போய் டைரெக்டாக எஸ்சிபியில் ஸ்டோர் ஆகாது. இப்போ எஸ்சிபியில் ஸ்டோர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இன்டென் மெத்தடை நம்ம கால் பண்ணணும். டாட் இன்டென் அப்படின்னு கால் பண்ணோம்னா அப்போ இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? கால் பண்ணணும். வருதா? இதுக்கு முன்னாடி ஃபால்ஸ் இருந்துச்சு, இப்போ ட்ரூன்னு வருது. ஸோ இம்ப்ளிசிட்டாக இந்த மெத்தடில் வந்து இன்டென் கால் ஆகிருக்கு. இங்கே வந்து எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம தான் கொடுக்கணும். ஸோ இன்டென் கொடுக்கும்போது எஸ்சிபியில் போய் ஸ்டோர் ஆகும். எஸ்சிபியில் ஸ்டோர் ஆகிடுச்சுன்னா எவ்ரி டைம் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணும்போது அதற்குரிய கண்டென்ட் வந்து எஸ்சிபியில் இருக்கான்னு போய் செக் பண்ணும். அப்படி இருந்தால் அதோடைய ரெஃபரன்ஸையே பாயிண்ட் பண்ணி விட்டுரும். ஓகேவா? இதுதான் ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட் கிளாஸில் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ், அப்புறம் ஸ்ட்ரிங் பில்டர் அண்டு ஸ்ட்ரிங் பஃபர் பற்றி பார்க்கலாம் அடுத்தடுத்த கிளாஸில். ஓகேவா? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.